ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 173 பார்க்க போகிறோம். பேட்டில் அட் சி த பவர் அன்லீஸ்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நருட்டோவோட கோவங்கிறத இங்கே கணக்கு போட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ கோவத்தில் இருப்பான். ஓ, நீயும் மான்ஸ்டர் தானா, ஆனால் எனக்கு மேலெல்லாம் பவர் இருக்க மேலே நடிக்காடா தம்பி அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுவான். நருட்டோ மேலே ஒரு சின்ன தூசி பட்ட மாதிரி கூட ரியாக்ஷன் அவன் மேலே இருந்து வராது. ரொம்பவுமே டென்ஷன் ஆவான். திரும்ப அட்டாக் வச்சுட்டே இருப்பான். நருட்டோ பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் வைக்கிறதுக்கு வருவான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுங்கிறது செம வெறித்தனமா செம ரேஜோட போகும். ஆக்சுவலா டோட்டலாவே பாத்தீங்கன்னா அமேச்சி டிஃபீட் ஆனதுக்கு அப்புறமா நருட்டோ பாத்தீங்கன்னா அவன் நார்மல் செல்ஃப்க்கு வருவான். நருட்டோனால சுத்தமாவே முடியாது, ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆங்கோ காப்பாத்துறதுக்கு போறப்ப இசரிபி முன்னாடி போவா, அதனால அவளை அப்படியே போறக்கு விட்டுருவாங்க. இசரிபி நருட்டோவை காப்பாத்திடுவா. காப்பாத்தினதுக்கு நருட்டோ தேங்க்ஸ் பண்ணுவான். ஷீனோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஒரு கல்லு மேல ஏறுவான். இந்த இடத்துல அவனால சுத்தமாவே முடியாது. யோரோய் அட்டாக் பண்றதுக்கு வருவான். ஈனோ வந்துட்டு அவளோட மைண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி ஷீனோவை காப்பாத்துவா. ஷீனோ யோரோயோட வயிற்றுலயே பஞ்ச் பண்ணுவான். ஷீனோ அப்படியே ஃபெயிண்ட் ஆன மாதிரி விழுந்துருவான். அந்த பாயிண்ட்ல இதுக்கெல்லாம் காரணம் நீதானான்ட்டு யோரோய் பாத்தீங்கன்னா ஈனோவை அட்டாக் பண்றதுக்கு போவான். ஷீனோவோட பாராசிட்டிக் இன்செக்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவனோட சக்கராவை ஃபுல்லாவே உறிஞ்சு எடுத்துரும். பேட்டில் ஃபீல்ட்ல நம்மளோட ஆப்போனன்ட் கூட சண்டை போட்டு இருக்கோம்னா அவன் சும்மா ஃபெயிண்ட் ஆயிட்டான்ட்டுலாம் அகட்டால போயிடக்கூடாது தம்பி, இதான் பேசிக் ரூல் தெரியாதா அப்படின்பா ஷீனோ. ஷீனோ தானே இந்த இடத்துல ஈனோவை காப்பாத்திருப்பான், அதனால அதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவா ஈனோ. ஆமேச்சி அவனோட ஹியூமன் ஃபார்முக்கே வந்துருவான். இந்த பாயிண்ட்ல அந்த பையன் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி என்ன டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்னு திங்க் பண்ணுவான். யோரோயுமே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் டிஃபிட் ஆகி தானே கிடப்பான். அதை பார்த்துட்டு தனியா தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆங்கோ வந்து நான் ஒரு பெரிய மீனையே பிடிச்சிட்டேன், என்ன தனியாக தப்பிக்கலாம்னு நினைச்சே அப்படின்பாங்க. செம ஃபன்னா இருக்கும். ஹீட்டோட சைட் காட்டுவாங்க. இன்ஜுரியான எல்லா சோல்ஜர்ஸையுமே பார்த்தாச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஈனோ அண்ட் ஷீனோ மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல இருப்பாங்க. ஆக்சுவலா நருட்டோ அண்ட் ஆங்கோ இங்க இல்ல, அதனால ஒரி பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ல ஆங்கோ வந்துட்டு நீ பண்ண கிரைம்ஸுக்கான ஜஸ்டிஸ் உனக்கு கிடைச்சாகணும்ல அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. இது இன்னும் முடியல அப்படின்பா ஆமாச்சி. ஏன் நான் உன்னை அடிக்காம விட்டனே அதுக்கா அப்படின்பா நருட்டோ. நீ போனதுக்கப்புறம் நான் ரொம்பவுமே உன்னை மிஸ் பண்ண வேண்டாம் குட்டி பையா அப்படின்பா. நருட்டோக்கு ஒண்ணுமே புரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா எர்க்வேக் வந்த மாதிரி அந்த இடமே அதிரும். பார்த்தா இந்த இடத்துக்கு சி மான்ஸ்டர் தான் அப்பியர் ஆகும். இந்த சி மான்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அழிவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஆமாச்சி சொல்லுவான். குறிப்பா இது வந்து பெரிய ஓஷன் இல்லையா, அதுதான் அதோட லைஃப் சோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். என்ன பண்ணாலும் உங்களால இந்த ஒரு விஷயத்த அழிக்கவே முடியாது அப்படின்பா. வாய மூடுறான்னு மண்டையிலே கொட்டிட்டு தலைவன் அவனோட சமனிங் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். எதிர்பார்த்தமே சீஃப் டோட் தான் வருவாரு. இருந்தாலுமே இதுக்கு முன்னாடியே வந்து காமா கிச்சி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். அது சால்ட் வாட்டரா, எங்க அப்பாலாம் வந்து இந்த இடமே ரணகலமா இருக்குன்னு சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரியே தான் சம்பவம் நடக்கும். நருட்டோட தலையிலேயே பாத்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கை போட்டுருவாரு. சீஃப் டோட் ஜம்ப் பண்ற பிரஷர்லயே பாத்தீங்கன்னா அந்த வாட்டர்லாம் தெரிக்கும் இல்லையா, அதனாலேயே நருட்டோட தலையில இருக்கிறதும் காணாம போயிடும். ஆக்சுவலா சீஃப் டோட் வந்து அங்கேயும் இங்கேயும் குதிச்சே இருப்பாரு. என்ன ஒரு ரீசன்னாலனா இது சால்ட் வாட்டர் இல்லையா, அதனால வந்து அரிப்பெடுக்கும். போய் உங்களுக்கு இந்த சால்ட் வாட்டர்லாம் பாதர் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவர் குதிச்சிட்டே இருக்கிறத நிறுத்தவே மாட்டாரு. ஈனோ சைட் போகும்போது வராதேன்னு சொல்லுவா. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த தண்ணி அவன் மேல பட்டுரும். செம காண்டாவா. மிஷின் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு இருக்குடா நருட்டோ அப்படின்னு கத்துவா. ஆமாச்சி வந்துட்டு நீ சமன் பண்ண அனிமலவே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையாடான்னு சொல்லிட்டு கலாய்ப்பான். நருட்டோ வந்துட்டு என்னடா சொன்ன அப்படின்னு கேட்கும் போது தயவு செஞ்சு நீ சமன் பண்ண அனிமலை திரும்பி தாட்டி விட்டுரு, இல்லைன்னா சி மான்ஸ்டர் ஒரே கல்ப்ல அதை ஒரு ஸ்லக் மாதிரி தூக்கி வாயில போட்டுரும் அப்படின்பா. இதை கேட்ட சீஃப் டோட்ல செம காண்டாயிருவாரு. உன்னை எல்லாம் அப்புறம் கவனிச்சுக்காண்டா நருட்டோ, இப்போ உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்பாரு. இப்ப அதாவது ரியல் சீஃப் மாதிரியே பேசுறீங்க அப்படின்பா நருட்டோ. நீ ரைட்ல வச்சுக்க லெஃப்ட்ல வச்சுக்க, ஆனா ஆம்பிபியன்ஸ் கிட்ட மட்டும் வச்சுக்காத அப்படின்ட்டு அட்டாக் பண்றதுக்கு போவாரு. அந்த சி மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சீஃப்டோட அப்சர்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். எப்படி ஒன்னு சமாளிச்சு எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. இதை ஸ்லைஸ் பண்றதெல்லாம் யூஸ் இல்ல, திரும்பவுமே ஓஷன் வாட்டர் மூலமா அது ரீஜெனரேட் ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அதனால இதோட ஸ்பிரிச்சுவல் பாடிக்குள்ள இருக்க கோரை தான் நம்ம அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பேசும்போது நருட்டோக்கு ஒண்ணுமே புரியாது. ஆக்சுவலா என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ஒரு உருவம் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா இந்த ஓஷன் வாட்டர் மூலமா தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வகையில வேற என்ன பண்ணாமே அதை டிஃபீட் பண்ண முடியாது. சப்போஸ் அதோட பாடியோட கோர் பார்ட்னு சொல்லுவாங்களே, ரொம்பவுமே முக்கியம். இப்ப மனுஷங்களுக்கு இதயம் மூளையில எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி. அதனால அந்த ஒரு விஷயத்தை நம்ம டேமேஜ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்பாரு. அதை எப்படி பண்ண போறோம்னு சொல்லி நருட்டோ கேட்கும் போது அதை ஹீட் பண்ணி எவாபரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்ட ஆமாச்சி இருந்துட்டு இந்த முட்டாள்களோட யோசனை என்ன இவ்வளவு மோசமா இருக்கு, இவங்க என்ன தெரியுமா பண்ணும், என்கிட்ட சரண்டர் ஆகணும், ஏன்னா நான் தானே இந்த சி மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்பா. திடீர்னு பாத்தீங்கன்னா சி மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். செம காண்டாவ சீஃப் டோடு நருட்டோ கிட்ட தயாரான்னு கேட்பாரு. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவான். நான் அது மேல கொஞ்சம் ஆயில துப்புறேன், நீ அதை
அட்டாக் பண்ண அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அவன் ஃபயர் ஸ்டைல் யூசரே கிடையாது. அந்த வகையில ஃபயருக்கு நான் எங்கடா போகட்டும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஆயில ஸ்பில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவனோட பேப்பர் பாம்பை யூஸ் பண்ணி பத்த வச்சிருவான். இதை பாக்குற எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அதை அவன் சாதிச்சு காட்டிட்டான் அப்படின்ட்டு ரொம்பவுமே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அமாச்சினால இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நருட்டோ நீங்களும் நானும் சேர்ந்தாலே பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம ஈஸியா சாதிச்சிடறோம் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, டேய் இப்படிலாம் பேசினா நான் அந்த விஷயத்தை மறந்துடுவேன்னு நினைக்காத அப்படின்ட்டு செம காண்டாவா போல இவன் பண்ண வேலைக்கு. மெயினா பாத்தீங்கன்னா ஓஷனுக்கு நடுவால சமன் பண்ணிப்பான் இல்லையா, அதனாலதான் இவருக்கு ரொம்பவுமே அதிகமான இச்சஸ்ங்கிறது இருக்கும். அதுக்காக உன்னை நான் சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லி பயங்கர ஹைட்டுக்கு நருட்டோவை தூக்கி வீசிடுவாரு. எனக்கு இந்த ஒரு விஷயம் செம காண்டாகுது. ரொம்பவுமே உடம்புல அரிப்படுக்குது. இருந்தாலுமே என் பசங்க அதிக இன்கன்வீனியன்ஸா உனக்கு கொடுத்தனால தான் உன்னை நான் கம்மனு விட்டுட்டு போறேன் அப்படின்ட்டு திரும்ப போயிருவாரு. நருட்டோ கடலுக்குள்ளே விழுவான். ஐயோ சீஃப் ரோட் என்ன மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தடவை எனக்கு காப்பாத்துங்கன்ட்டு அலறிட்டே கீழே போவான். ஈவினிங் ஆயிரும். எல்லாருமே பாத்தீங்கன்னா அமாச்சியை சுத்தி நிப்பாங்க. இப்போ நீ லீஃப் வில்லேஜுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்பாங்க ஆங்கோ. நருட்டோல இவன் மேல செம காண்ட்ல தான் இருப்பான். அமாச்சி இந்த டைம் கூட பாத்தீங்கன்னா இசரிபியை எப்படியோ மேனிபுலேட் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம்னு திங்க் பண்ணுவான். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல உன்னை திரும்ப ஹியூமன் ஃபார்முக்கு கொண்டு வர முடியும்னா அது என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்லாம் பேசுவான். இந்த விஷயத்தை டோட்டலாவே இசரிபி பாத்தீங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணிடுவா. நான் பாக்குறதே ஆக்சுவல் மான்ஸ்டர் மாதிரி இருப்பேன், மனசளவுல நான் மனுஷி தான் அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல கூட பாத்தீங்கன்னா அமாச்சி இருந்துட்டு ரொம்பவுமே நக்கல் பண்ணுவான். என்ன மாதிரி ஒரு ஃபுல் இன்டகிரேட்டான மான்ஸ்டரும் கிடையாது, நீ ஹியூமனும் கிடையாது, அந்த வகையில் நீ ஒரு வேஸ்ட் மாதிரி தான், நான் உன்னை எதுக்கு தெரியுமா வச்சிருந்தேன், ஜஸ்ட் ஒரு லேபரேட் மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் அப்படின்ட்டு ரொம்ப நக்கல் பண்ணுவான். நருட்டோ செம காண்டாகி குத்துறக்கு போவான். இந்த ஒரு விஷயத்தை ஆங்கோ தடுத்துட்டு இவனுக்கு வில்லேஜ்ல வச்சு ரொம்பவுமே கொடூரமான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்பாங்க. நருட்டோவும் சரின்ட்டு விட்டுருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆங்கோ வந்துட்டு ஒரோச்சிமாரு எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தெரியாதுன்பா. இந்த பாயிண்ட்ல அந்த ரோப்பை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இருக்குவாங்க. அமாச்சி வந்துட்டு அவன் உன்ன ஒரு குப்பை மாதிரி தூக்கி வீசிட்டு போயிட்டான், இன்னும் நீ அவனை தேடுறியா அப்படின்பா. குறிப்பா நீயும் நானும் சேம் கிடையாது, ஆக்சுவலா நான் ஒரோச்சிமாருவை இந்த ஐலாண்ட்ல பண்ண ரிசர்ச் மூலமாவே சர்ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்பா. நிஜமாலுமா அப்படின்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க. நருட்டோ தான் இந்த இடத்துல செம காண்டாவான். நான் பஞ்ச் பண்ண போனதை தடுத்துட்டு நீங்க பஞ்ச் பண்றீங்களா அப்படிங்கிறது தான் அவனோட கோபமா இருக்கும். நானும் அவனை ஒரு பஞ்ச் பண்ணணும் அப்படின்பா. ஆங்கோ பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க, சரின்ட்டு விட்டுருவான். இதுக்கப்புறமா ஆங்கோ மட்டும் பாத்தீங்கன்னா தனியா ஜீரோ ஐலாண்டுக்கு போவாங்க. அமாச்சி தான் அதுக்கு முன்னாடியே இந்த ஐலாண்டை பத்தி சொல்லியிருப்பான். ஆங்கோ இந்த பிளேஸ்க்கு போறதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா இவங்களோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன பார்ட்டே பாத்தீங்கன்னா அவங்க மறந்துருப்பாங்க. அதுக்கான ஏதாவது விஷயம் இது நமக்கு கிடைக்குதா, நம்மளோட கெட்ட கனவுக்கான ஏதாவது ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருப்பாங்க. அங்க ஒரு ரூம்குள்ள போய் பார்ப்பாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு வர சென்சேஷன்கிறதே ரொம்ப மோசமா இருக்கும். இந்த இடத்துல அங்க என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை காட்டுவாங்க. ஆக்சுவலா இந்த பிளேஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு ஆங்கோவுக்கு அந்த கர்ஸ் மார்க்குங்கிறதே கொடுத்துருப்பான். என்ன பண்ணீங்க மாஸ்டர் ஒரோச்சிமாரு, என்னோட உடம்பு ஃபுல்லா வலிக்குதுன்ட்டு துடிப்பா. ஒரோச்சிமாரு சிரிச்சுட்டே இந்த இடத்த விட்டு கிளம்பி இருப்பான். திரும்ப வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆங்கோ உயிரோட தான் இருப்பா. அந்த விஷயத்தை அமாச்சி நோட் பண்ணிட்டு சொல்லுவான். இந்த பாயிண்ட்ல 10 பேர்த்த டெஸ்ட் பண்ணதுல இவ ஒருத்தி தான் பொழைச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்பான். இந்த இடத்த விட்டு கிளம்ப போறோம்னு சொல்லுவான். ஏன்னு கேட்பான். அதே மாதிரி தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். டேய் இந்த ஃபெசிலிட்டியே உன்னோடது, இதை வச்சு நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, ஆனா நான் இங்க அவ்வளோவா இருக்க போறதில்ல அப்படின்ட்டு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அவனை ஸ்டாப் பண்ணுவான். ஆங்கோ ஸ்டாப் பண்ணிட்டு எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பா. என்ன ரீசன்னாலேனா இவ பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரோச்சிமாருவை மதிச்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வேற யாருக்குமே அந்த ரெஸ்பெக்ட்ங்கறத கொடுத்திருக்க மாட்டா. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தையும் கேட்பா. ஒரோச்சிமாரு இந்த இடத்துல ஆங்கோ கிட்ட சொல்ற விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு வந்து இந்த பவர் மேல ஆசைங்கிறது அதிகமா இல்ல, ஹேட்ரடுமே நீ வளர்த்திக்கிறதும் இல்ல, அந்த வகையில நீ இவ்வளோ தூரம் வந்தாலுமே எனக்கு இது டோட்டல் யூஸ்லெஸ் தான் அப்படின்பா. வேணும்னா இப்ப என் கூடவே வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆங்கோ இந்த பாயிண்ட்ல வாயே திறக்க மாட்டா. அதை சிம்பிளா பாக்குறப்ப ரெஃப்யூஸ் பண்ற மாதிரி ஃபீலா இருக்கும். ஒரோச்சிமாரு எந்திரிச்சு போயிட்டு நான் வேற ஏதாவது கிஃப்டட் சைல்ட்ல தேடிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு போயிடுவான். எல்லா மெமரியுமே உங்களுக்கு திரும்ப ரீகெயின் ஆனதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. வெளியே வரும்போது அந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கும். இந்த பாயிண்ட்ல ஒரோச்சிமாரு என்ன ரெஃப்யூஸ் பண்ணல, ஆக்சுவலா நான் தான் அந்த ஒரு விஷயமே வேணான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நருட்டோ வந்துட்டு ஆங்கோ எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி தேடிட்டு இருப்பான். செம காண்டாவான். காலையில இருந்து நான் அவங்கள பார்க்கல, ஆனா ஒரே ஒரு லெட்டர் இருக்கு, நான் திரும்ப வந்துருவேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நருட்டோவும் ஈனோவும் இந்த இடத்துல பயங்கரமா சண்டை ஓட்டுக்குவாங்க. இசரிபி வந்துட்டு நான் உங்க கூட கண்டிப்பா வரலாமான்னு சொல்லி கேட்பா. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நீ கண்டிப்பா வரலாம், கொஞ்சம் பாக்குறதுக்கு பயமுறுத்துற மாதிரி தான் இருப்பாங்க, இருந்தாலுமே உனக்கு கியூர் பண்ணிடுவாங்க அப்படின்பா நருட்டோ. ஷீனோ லேடி சுனாடே ஒரு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்பா. ஈனோ வந்துட்டு எங்க ஒக்காகே உண்மையாமே ஆசமான பர்சன், நீ நம்பி வரலாம் அப்படின்பா. ஆங்கோ வந்துட்டு எல்லாருமே மேல சீக்கிரம் கிளம்பி வாங்கடா அப்படின்னு ஷவுட் பண்ணுவாங்க. இவங்க எப்படா அங்க போனாங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். நாங்க ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஆளுக்கு முன்னாடி போய் அங்க நிக்கிறீங்க அப்படின்ட்டு நருட்டோ டென்ஷன் ஆவான். சாரி கேட்பாங்க. இதுக்கப்புறமா போட் ஸ்டார்ட் ஆயிரும். நருட்டோ திரும்பவுமே எனர்ஜியோட நம்ம எல்லாருமே லீஃப் வில்லேஜ் நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். ஏண்டா அந்த டயர்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கே அதுக்கான அர்த்தம் தெரியுமா
தெரியுமாடான்ட்டு ஈனோ கேப்பா. நீ என்ன ரொம்பவுமே எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண வைக்கிறேன்பா. எல்லாருமே சிரிப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட கைமா கேப்சர் மிஷன் ஆர்க்கும் முடியுது. Okay.